முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஆகவேதான் லோக்நாத் பாண்டே என்பவன் திட்டமிட்டு 1984 நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறான். நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்து விட்டால் இப்பொழுது அது சிவில் டிஸ்பியூட்டாக மாறிவிடும். இப்பொழுது காலங்காலமாக 1990களில் இருந்து கரசேவை பிரச்சாரத்தை துவங்குகிறார்கள். முதலில் வாரம் கூட்டத்தை சேர்ப்பதாக சொல்லி பள்ளிவாசலை கோவிலை கட்டுவதற்கு செங்கல்தானம் செய்ய வாருங்கள் என்று அழைத்து கரசேவை என்ற பெயரிலே அத்வானிக்கு தமிழகம் இந்தியா முழுவதும் ரத்த வெறியாட்டம் போட்டார்கள். கொலை நடந்தது, கற்பழிகள் நடந்த, ரத்தம் ஓடியது, சொத்துக்கள் சூறையாடப்பட்டது. எல்லாம் சூறையாடப்பட்ட பிறகு 1992 கரசேவரை உள்ளே புகுந்து பள்ளிவாசலை இடித்து விட்டார்கள். இதுவும் அவருடைய திட்டத்தில் செயல் திட்டத்தில் ஒன்று. ஏன் பள்ளிவாசல் பில்டிங்காக இருந்திருந்தால் அதை 3 பங்காக பிரிக்க முடியாது, சட்டப்படி சிக்கலாகிவிடும். ஆகவே கரசேவர்களை வைத்து பள்ளிவாசலை இடித்து தரைமட்டமாக்கி இப்பொழுது காலிமனையில 3 பங்கு தருவதாக திட்டம் போட்டு நம்ம ஏமாற்றி இருக்கிறார்கள் இந்த காவி பயங்கரவாதிகள். ஆக நீதிமன்றத்திலே காவி புகுந்திருக்கிறது, உளவுத்துறையிலே காவித்துறை புகுந்திருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் முஸ்லீம்களுக்கு துரோகம் இழைக்க வேண்டும் செட்டப் செய்து ஆளுகின்ற மத்திய அரசாங்கம் இருந்த நரசிம்ம ராவ் அன்றைக்கு கரசேவர்கள் பதவி வாழப் போகிறார்கள் என்று சொல்லி பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்திலே பாதுகாப்பு கொடுக்காமல் துணை ராணுவ பணிகளை ஒதுங்க வைத்துவிட்டு கரசேவர்கள் உள்ளே புகுந்து இடிக்கின்ற வரைக்கும் பூஜைகளில் ஒளிந்து கொண்டு நரசிம்மராவ் கட்டிடங்கள் தவிர்க்கப்பட்டவர்கள் தொலைக்காட்சியில் பேட்டிக் கொடுக்கிறான். இடித்த இடத்தை பாபர் மசூதியை மீண்டும் கட்டித்தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்தான். அந்த கோரிக்கையை வைத்துத்தான் இந்த மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் கவனிப்பு ஆர்ப்பாட்டத்தை தனது கோரிக்கையை ஒன்றாக வைத்திருக்கிறது. பாபர் மசூதி என்பது வெறும் கட்டிடம் அல்ல. 1528 மீர்வாக்கி என்பவரால் கட்டப்பட்டது. இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் நடந்த போரில் பாபர் வெற்றி பெற்ற நினைவு சின்னமாக அந்த பாபர் மசூதி எழுப்பப்பட்டது. அங்கே கோயிலை இடித்துதான் கட்டினார் என்று சொன்னார். எப்பொழுதுமே ஒரு நாட்டினுடைய மன்னனுடைய பெருமை அவருடைய கல்வெட்டுகளே பதிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் வெற்றி பெற்ற உடனேயே அந்த கல்வெட்டுகளை யாரை தோற்கடித்தோம், எதற்காக தோற்கடித்தோம், எப்பொழுது தோற்கடித்தோம், எப்பொழுது இந்த வெற்றி சூவி நடத்தப்பட்டது என்பதை கல்வெட்டுகளை பதித்திருப்பார்கள். மீர்வாக்கி தன்னுடைய அந்த கல் சூவியை பதிவு செய்கிற பொழுது எங்கேயும் இந்து மக்களை புண்படுத்தியதாகவும் கோவில் இடித்த இடத்திலே பள்ளிவாசலை கட்டியதாகவும் எங்கேயுமே பதிவு செய்யவில்லை. மிக தெளிவாக அது ஒரு தரைமட்டமாக இருந்த பகுதிதான், அங்கேதான் வெற்றி ஸ்தூபியாக பாபர் மசூதி கட்டப்பட்டது. அத்தோடு மட்டுமில்லாது துளசிதாசர் எழுதிய ராம் சரித்திர மனாஸ் என்று சொல்லக்கூடிய ராமனை கடவுளாக வணங்குகிற பாத்திரத்தை துளசிதாசர் தான் உருவாக்குகிறார். அந்த துளசிதாசருடைய பாத்திரத்திலே அவர் தெளிவாக எழுதுகிறார். ராமனுடைய அனைத்து தெய்வீக அம்சங்களும் எழுதுகிறார். அவர் பாபர் வாழ்ந்த அதே சமகாலத்தில் வாழ்ந்தவர். அப்படி பாபர் அந்த இந்து மக்களுடைய கோவிலை இடித்துவிட்டு பள்ளிவாசலை எழுப்பியிருந்தால் துளசிதாசரை விட ஒரு ராம பக்தரை நீங்கள் எங்கும் தேட முடியாத காரணம் அந்த ராமபுராணத்தை எழுதியவரே துளசிதாசர் தான். அவர் தன்னுடைய சரித்திரத்திலே ராமனா சரித்திரத்திலே எங்கேயும் ஒரு வார்த்தை கூட அங்கே கோயில் இடிந்து இடிக்கப்பட்டதாகவோ தன் வேதனை வெளிப்படுத்தியோ எங்கேயும் எழுதவில்லை. பாபருமே அனைத்து சமுதாய மக்களையும் மதிக்கக்கூடியவராக இருந்தார். தன் மகனுக்கு கடிதம் எழுதினார். ஹுமாயூனுக்கு மகனே, அங்கு வாழ்கின்ற இந்து சமுதாய மக்கள் பசுக்களை தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள். ஆகவே அங்கு பசுக்களை கொண்ட நீ பசு இறைச்சியை உண்டு விடாதே என்று சொல்லி மகனுக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த அளவுக்கு மனிதநேயம் கொண்ட மனிதனாக பாபர் இருந்தாரே ஒழிய பிற சமுதாய கோயில்களை இடித்துவிட்டு அதன் மேலே பள்ளிவாசல் எழுப்புகின்ற மூடத்தனமான சிந்தனை கொண்டவராக பாபர் இருக்கவில்லை. அப்படிப்பட்ட சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கவில்லை. நான் இப்ப அத்வானிக்கு கேட்பதெல்லாம், உனக்கு எங்கள் பள்ளிவாசல் இடம் தானே வேண்டும். இப்போது எங்கள் பள்ளிவாசல் இடத்தை உன்னிடத்தில் ஒப்படைத்தான். மீரட்டிலும் மீவண்டியிலும் பாம்பையிலும் படுகொலை செய்யப்பட்ட 10,000க்கு மேற்பட்ட என் சகோதரரை உன்னால் உயிரோடு தர முடியுமா? மார்புகளை அழித்து இதோ முஸ்லிம் பெண்களின் சதை என்று சொல்லி இறைச்சி கடைகளை வியாபாரம் செய்தாயே, எங்கள் பெண்களின் மானம் திருப்பி கிடைக்குமா? சூறையாடப்பட்ட எங்கள் சொத்துக்கள் திருப்பி கிடைக்குமா? அத்வானி, நீ எதுவும் எங்களுக்கு தர முடியாது. நீ எதையும் எங்களுக்கு தர முடியாது. எங்களை பொறுத்த மட்டில் வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தால் நாங்கள் களத்தில் சந்தித்து பார்ப்போம். எங்களுக்கு பாபர் மசூதி கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருந்தால் அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடைந்துதான் தீர்வோம். போராட்டம்
எந்த ரூபம் என்றாலும் எடுத்துக்கொண்டு போய்கொண்டுதான் இருக்கும். அதே நேரத்தில் அல்லாஹ் எங்களுக்கு அதை கிடைக்கவில்லை என்று சொன்னால் புரிந்து கொள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டதற்கு சொர்க்கம் மறுமையிலே இருக்கிறது என்பது. அதற்காக இந்த உலகிலே நான் என்னுடைய சகோதரன் மறைந்து சென்ற பழனிபாபான் வார்த்தைகளை சொல்கிறேன். 40 ஆண்டுகள் நத்தி பிழைத்து வாழ்ப்பதில் 4 நிமிஷம் ரோசமுள்ள மனிதனால் 4 நிமிடம் ரோசத்தோடு வாழ்ந்து மரணித்து விட்டால் போதும். உரிமைகளை உடமைகளை இழந்து தருவதற்காக கோழைத்தனமாக ஓய்வை படுத்தி விட முடியாது. நாங்கள் காவல் நிலையத்திலே கண்டிஷன் மேல் கையெழுத்து போட போகிறோம். எங்களோட ரயில் மறியல் போராட்டத்தை கலந்து கொண்ட ஒரு சகோதரர் அவர் கண்ணிலே சுருமாவெல்லாம் போட்டுக் கொண்டார். ஏழு கேட்டேன், அது நபி வழி சுண்ணத் என்று சொன்னார். அடேப்பா, பயங்கரமான சுண்ணத் வழி போல் தெரிகிறது. மாலை போராட்டம் வைத்திருக்க கலந்து கொள்வேன் என்று சொன்னோம். அஸ்தகம் சொல்லால் அழியும் என்று சொன்னான். இதனால் போராட்டத்துக்கு வேணா அஸ்தகம் சொல்லால் அழியும்னா எல்லாம் என்னை மன்னிப்பானாங்க அப்படின்னா ஏண்டா மன்னிப்பான்னு கேட்டேன். இல்ல 21 வாங்கின அடியே இன்னும் வெட்டு நிம்மறல அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், அட பாவிகளா போர்க்களத்திலே பதில் போர்க்களத்தில் கலந்து கொள்ள முடியாத அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்விட்ட வாக்குறுதி கொடுத்தார்கள். இறைவா, உன்னுடைய விரோதிகளை சந்திப்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் என்னுடைய உயிரை உன்னுடைய பாதையிலே நான் அர்ப்பணிப்பேன் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். உஹது போர்க்களம் வந்தது. நபி தோழர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் ஓடி போவதை பார்த்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். என் இறைவனே, என் தோழர்கள் செய்த தவறுக்காக அவர்களை குற்றம் பிடித்து விடாதே, மன்னித்து விடு என்று சொல்லிவிட்டு எதிரே வந்து சாதில் முவாதலிகளை பார்த்து சொன்னார்கள், சாதே இதோ உகது மலையின் அடிவாரத்தில் சொர்க்கத்தின் நறுமணம் வீசுகிறது என்று சொன்னார்கள். வாளை எடுத்தார்கள். உகது போர்க்களத்திலே புகுந்தார்கள். அல்லாஹ்வின் பாதையிலே ஷஹீதானார்கள். அவர் சகோதரி வந்தார். என் சகோதரனை உடலை காண வேண்டும் என்றார். உடலை தேடி பார்த்தார்கள். 80க்கு மேற்பட்ட சகை துண்டுகளாக பிந்து கிடந்தார். விரலை நுனியை வைத்து அடையாளம் கண்டார்கள். இவர்தான் என் தம்பி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழி அடையாளம் கண்டார். இறைவா, பதில் போர்க்களத்தை கலந்து கொள்ளாத பாக்கியம் துர்பாக்கியம். உகது போர்க்களத்தை கலந்து கொண்ட அல்லாஹ்வின் பாதையிலே உயிர் துளைப்பேன் என்று சொன்ன அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏண்டா போராட்டம் வரலன்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலியும் தான். அப்ப ஏண்டா அத்வானி உங்களை அடிக்க மாட்டான், ஏன்னா ராமகோபால் அவனை விரட்ட மாட்டான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலியுமா அட படுக்காளி போயிடா. எங்க எதை வரணும்? நீ கள்ளத்தனமா ரோட்ல போற பொம்பளைய பாக்கிய அப்ப அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலின்னு சொல்லி சைட் அடிக்க வாரு அப்பன்னு சொல்லி அல்லாஹ்வின் பாதையில போர்விலே வாயில் அழைத்தால் இந்த ரூபை 5:40க்கு உயிரோடு இருக்கும். அல்லாஹ் நாள் 5:41க்கு மரணமாகிவிடும். முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்று நான் அத்வானியை கொண்டு அடுத்தவன் கோயிலை இடிப்பதற்கோ அடுத்தவன் சொத்தை கொள்ளையடிக்கிறதோ பெண்களை கற்பழிப்பதற்கோ கூட்டம் சேர்க்கவில்லை. இடிக்கப்பட்ட எங்கள் சொத்துக்களை அரசாங்கமே மீட்டுக் கொடு, உச்சநீதிமன்றமே மீட்டுத்தாய் என்று ஜனநாயக வழியிலே காவல்துறையில அனுமதி வாங்கி உரிமையை கேட்க போராடப்பட்டால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் உன்னை ஓட்ட அறுத்தம் தான். செத்த வேலை கண்ணு சும்மா போடுறான் பொம்பளை மாதிரி புடியுமா சுபஹானல்லாஹ். நான் தான் சொன்னேன், முதல்ல களை எடுக்க எங்க எடுக்கணும் தெரியுமா? இங்க இருந்து எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இவனை குடிச்சு தாடியை சுண்டணும். ஏன் தெரியுமா? பார்த்து என்ன சொல்லுது பார்ப்பார் மடப்பான ஊர்ல முஸ்லீம் மக்கள் 1.75 பேர் இருக்கான். 2000 பேர்ல கடந்துட்டு கத்துனான். அப்ப என்ன அர்த்தம்? நாமெல்லாம் யாரா அவன் வரையில நாமெல்லாம் பயங்கரவாதிகள் இல்ல கலந்து கொள்ளாமல் வீட்டில் கருதுகிறார்களே அவங்களாம் மிதவாதிகள் மென்மைவாதிகள், இந்த தேசத்தின் மீது பட்டுக் கொண்டவர்கள். இந்த நாட்டில் உண்மையாக இந்த நாட்டுடைய இறையாண்மை அறிந்து கொண்டு அதிகாரி புரிந்து கொள்வார். ஜனநாயக போராட்டம் எங்கெல்லாம் தலைக்கிறதோ அந்த நாடு தான் சுதந்திர நாடு, பலமுறை நாடு. எவன் அமைதியாக ஊமையாக இருக்கிறானோ இவன் தான் அந்த தேசத்தின் விரோதி, இவன் தான் நாட்டிற்கு ஆபத்தானவன் என்பதை உணர்த்த வேண்டும். உணர்வுகளை சட்டம் போட்டு வெளிப்படுத்த அரசாங்கத்தின் செவிகளுக்கு கொண்டு செல்கிறானே இவன் தான் அந்த தேசத்தின் பக்தனாக இருக்க முடியும். இவன் அந்த நாடு நல்லபடியாக சட்டம் ஆள வேண்டும் நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். ஊமைகளை மட்டும் நம்பாதுகள். நான் அடுத்ததாக சொல்கிறேன், முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்த மட்டில் அது பதுங்குவதை போன்று தோன்றும், ஆனால் பதுங்காது. இன்ஷா அல்லாஹ் அது பாயும். நீதித்துறை நமக்கு அளித்த துரோகம் உலகத்தில் எந்த சமுதாயத்திற்கும் கிடைக்காத துரோகத்தை செய்தது.
அதுவானிகளால் அன்றைக்கு விதைக்கப்பட்ட தீய சிந்தனை, அதன் காரணமாக தமிழகம் என்றும் இந்தியா முழுவதும் நடந்த பயங்கரமான சம்பவங்கள், குண்டு வெடிப்புகள், இதற்கெல்லாம் யார் காரணம் எதிர்காரணம் பார்த்தால் இதே பாபர் மசூதி பிரச்சனை தான். இந்த பாபர் மசூதி பிரச்சனையை மட்டும் என்று எதிர்த்து சொன்னால் சுதந்திர இந்தியாவுடைய இது போன்ற வக்கிரமான நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்காது. பல உயிர்கள் பால் போயிருக்காது, பல சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்காது. இந்து முஸ்லிம்களுக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டிருக்காது. இன்னைக்கு பாகிய சக்திகளை விதைத்து விட்டார்கள். எங்களோட தோழனாக இருந்த சங்கரும் அந்தானியும் எங்களிடத்திலே முன்பு இருந்த நிலையை போன்ற தோழமை இல்லை. நாங்கள் வழக்கம் போதுதான் இருக்கிறோம். ஆனால் எங்களிடத்திலே தோழமை இல்லை. அந்த விதையை விதைத்தவர் யார்? அத்வானியும் ராமபகவானும் தானே. உண்மைகள் நெஞ்சில் மனதில் கைவிட்டு சொல்லுங்கள். நம்மோடு இதற்கு முன்பு பழகிய முஸ்லீம் அல்லாத தோழர்கள் நம்மளோடு நெருக்கமாக இருக்கிறார்களா? இசைவதை அளித்த யார் தெரியுமா? இந்த அத்வானி. இன்னும் இந்த நாட்டுடைய வரலாறு தெரியாத, சட்டம் தெரியாத அதிகாரிகள் கூட நம்மை பார்த்து பயங்கரவாதிகளை போல, போராளிகளை பார்த்து தீவிரவாதிகளை போல சித்தரித்து பேசுகிறார்கள். இந்த விலையை வைத்தது அத்வானி தான். இதற்கு காரணம் பாபர் மசூதி பிரச்சனை அடிப்படையாக வைத்துத்தான். ஒட்டுமொத்த இந்திய அரசியல் சூழலை மாறி போனது. காங்கிரஸ் அல்லாத ஒரு மாற்று அரசாங்கம் இல்லாத சூழல் இருந்த போது பாபர் மசூதியை மட்டுமே மையப்படுத்தி வைத்து ஒரு நாட்டை ஆளுகின்ற அளவுக்கு திட்டம் போட்டார்கள். ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த அலகாபாத் தீர்ப்பு இருந்தவர்கள் சில தலைவரிடத்தில் போய் பேட்டி கேட்டார்கள். அலகாபாத்துடைய தீர்ப்பை என்ன சொல்கிறீர்கள் கேட்டபோது சில முஸ்லிம் அறிஞர்கள் சொன்னார்கள், இது வரவேற்க வேண்டிய தீர்ப்பு என்று சொன்னார்கள். அது யார் சொன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். சட்டமன்றத்தில் போய் பதில் கொடுப்பார்கள். வரவேற்க வேண்டிய தீர்ப்பு என்று சொன்னார். எதை வரவேற்கப் போகிறீர்கள்? எதை வரவேற்கப் போகிறாய்? உன் அப்பன் வீட்டு சொத்தாக இருந்து அத்வானி கேட்டு அது ரெண்டு வந்து அத்வானிக்கும் ஒன்று ராமபகவானுக்கும் ஒன்றும் அப்பழுத்தும் என்று சொன்னால் நீ ஏன்னா உன் சொந்த சொத்து என்று சொன்னால் எதற்கு விட்டுக் கொடுக்க மாட்டாய். செங்கலை கூட விட்டுக் கொடுக்க மாட்டாய். அல்லாஹ்வின் சொத்து என்று சொன்னால் விட்டு விட்டு வந்துவிட வேண்டியதானே என்று எக்காலம் பேசுகிறீர்கள். கேட்டால் இவள் மத நல்லிணக்கத்தை, சமூக நல்லிணக்கத்தை பேசுகிறார்களாம். இந்த நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை, சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையின் கடமை. அதிகாரிகள் கையில் உள்ள அதிகாரம் அது அவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் அதை செய்வார்கள். ஆனால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நான் போட்டிருக்கிற சட்டையை கலட்டி கொடுக்க வேண்டிய அவசியத்தை இந்திய நாட்டு சாசன சட்டம் நமக்கு சொல்லவில்லை. உன் உரிமைகளை விட்டுக்கொடு என்று சொல்லவில்லை. உன் உறவுகளை விட்டுக்கொடு என்று சொல்லவில்லை. ஆகவே சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது, சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்காக ஆயுதம் இருக்கிற அதிகாரம் காவல்துறை அதிகாரிகளுக்கு, பாதுகாப்புத்துறைக்கு இருக்கின்ற பொழுது எதற்காக இப்படி விட்டுக் கொடுக்க வேண்டும்? பாபர் மசூதி பள்ளிவாசல் சொத்தை அது பள்ளிவாசல் சொத்து என்கிற காரணத்தை அல்லாஹ் சொல்றான். மசூதிகள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரிய என்று அல்லாஹ் சொல்கிறான். பள்ளிகள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது, எவன் அப்பனுக்குரியதும் அல்ல. அது அல்லாஹ்வுடைய சொத்து. அதை யார் போராடி மீட்கிறாரோ அல்லாஹ் அவர்களுக்கு அழகிய கூலியை கொடுப்பான். யார் அதை போராட்டத்தில் கலந்து கொள்ளையோ அவர் இந்த சமூகத்தின் பார்வையிலே கோழையாக கருதப்படுகிறார்கள். இதே பாபர் மசூதி பிரச்சனை வந்த போதானே மேடப்பாளையத்தில் 2 உயிர்கள் பலியானது. இந்தியாவில் 2 உயிர்கள் பலியான முதலாக மேடப்பாளையத்தில் துப்பாக்கி சூடு நடந்தது. ஏன்? அங்கிருந்த பள்ளிவாசல் வேறு, இங்கிருந்த பள்ளிவாசல் வேறாக மாறிவிட்டதா? அது வேற அல்லாஹ்வுக்கான பள்ளிவாசல். இப்போது இடிக்கப்பட்ட பிறகு வேற அல்லாஹ்வுக்கான பள்ளிவாசல் இடமாது. ஏன் நம்ம இடத்துல கோழைத்தனம்? எல்லாம் தெரியுமா? தமிழ்ல லோக்கல்ல பழமொழி சொல்லுவான், ஆட்டை அறுத்த உடனே சுட்டு திங்கணும் தான். ஆடு அறுத்த உடனே ஃப்ரெஷ்ஷா சுட்டு திங்கணும் தான். அல்லாஹ் குர்ஆன்ல வந்து சொல்லலாம், வேதம் கொடுக்கப்பட்ட மக்களே, இன்னும் உங்களுக்கு ரோம் தேசத்தை நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்று வேதம் கொடுக்கப்பட்ட ரோம் தேச மக்கள் சொன்னா நீங்கள் 10 ஆண்டு பாரசீகத்தை வெற்றியடைவீர்கள் என்று சொன்னான். அந்த பாரசீக வெற்றியடை எத்தனை ஆண்டுகள் தெரியுமா? 10 ஆண்டுகள் கிடைத்து. நீ நானும் குப்பையை நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழன் கொண்டு இறை நம்பிக்கை விட நீயும் நானும் மலையடு மடுவை கூட வர முடியாது. அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாக அல்லாஹ் தஆலா வாக்குறுதியை சொன்னான். அந்த வாக்குறுதி 10 ஆண்டுகள் கழித்து நிறைவேறும். இறை தூதருக்கே 10 ஆண்டுகள் சொன்னால் உனக்கே இப்ப டைம் பிரேம் வேண்டா போற நீ? பாபர் மசூதி அல்லாஹ்வுடைய சொத்தை உண்மையாக நம்பினான். என் உயிரோட கடைசி மூச்சு வரைக்கும் நாங்கள் போராடுவோம் என்று சொல்லுவோம். கோழைத்தனமாக 5 வருஷம் போராடுறது, 6வது வருஷம் என்னன்னா நாங்கள் இப்பொழுது திரும்பி விட்டோம்,
ஏன் அத்வானி நாங்களும் ஃப்ரெண்ட் ஆகிவிட்டோம். சமையல் இணக்கத்தை பேண்டாடி இப்படி செய்யாடா. சமையல் இணக்கத்தை பேசுனா உன் ஆபீஸ்ல உட்காந்து அத்வானி கொண்டாட போட்டு அதே சிறந்த சமையல் இருக்கும். ஓ அதை செய்ய ராமதாமோட கொண்டாட போட்டு பழிவாசல் வேண்டாம் என்று சொல்வதற்கு நீ யாரா மடையா? 4 புராண வசனத்தை மரணம் பண்ணிக்கிறது. 4 நூற்று பேரை மெண்டலாக்கி விட்டு திருக்கப்படி செஞ்ச கை கட்ட அலைவா மாட்டேன். இவன் நம்ம ரத்த சிந்து போய் சிரிச்சவன் தானே. அத்வானி சிரிப்பான் பாரு. மீரட்ட கலவரம் நடக்கும்போது அத்வானி சிரித்தான். அதே மாதிரி ரயில் நிலையத்தில் காவல்துறை அடிச்சு ரத்தம் ஓட்டும் போது பாத்துக்கடா பாத்துக்கடா நான் சொன்னோம்மா நான் சொன்ன கையில அந்த கட்டு போட்டுருக்கான் அவன் தலைவன். எதுக்கு போகணும் எதுக்கும் அடி வாங்கணும்? ஏய் சொல்கிறேன், நல்ல போராளி, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன், அல்லாஹ்வின் பாதையை சிந்துகின்ற ரத்தம், அல்லாஹ்வின் பாதையில படுகின்ற துன்பம் அனைத்தும் அவனுக்கு சொர்க்கத்தினுடைய சுமசீதியாகத்தான். மெண்டல் மாதிரி பேசுறீங்க. ஆண்களையும் பெண்களையும் அழைத்து வந்துட்டு போராடி எதற்காக? நீங்களா பாராட்டு பத்திரம் கொடுப்பதற்காக? இல்ல அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தி இணையதளத்தில் பட மாட்டாண்டா. மத்திய அரசாங்கத்தால் அதை தடுக்க முடியும். முடியுமா முடியாதா? யூடியூப்ல மத்திய அரசாங்கத்தால் தடை செய்ய முடியும். அவர் செய்யல. தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்துட்டு அழுகாம உட்கார்ந்துட்டான். 13 நிமிடம் ஓடிய திரைப்படம் குறும்படம் 1 மணி நேரமாக ஓடியது. இறை விசுவாசியாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய உண்மையான போராளியாக எங்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியல. அதனால்தான் ரயில்வே போராட்டத்திற்கு போனோம். எங்க போராட்டத்தில் குறை இருந்தால், காவல்துறை அடித்தால் அந்த வழி அல்லாஹ்வுக்காக தாங்கிக் கொள்கிறோம். ஆனால் நீ செய்த துரோகத்தை, காட்டிக் கொடுத்த துரோகத்தை, முஸ்லிம் ரத்தம் ஓட்ட